பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சார். நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்கிறத எடுத்த தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பும் இல்லைன்னு. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இது எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயகனால தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல, நீ தேட்டருக்குள்ளே போகாதன்னு சொல்கிற முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு. எவ்வளோ கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குங்க. நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன்.